அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நாம் நினைப்பதனை நடாத்தி தரக்கூடிய, இன்னும் நிமிடத்தில் நமது கைகளில் பணத்தை பரக்கத்தாக குவிக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வார்த்தை என்று கூட கூற முடியாது, மந்திர எழுத்துக்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இது இஸ்முல் அஹ்லம் என்று கூறக்கூடிய அல் குர்ஆனில் உள்ள சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துகள் தான். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் தூங்கி விழித்தவுடனே படுக்கையில் படுத்துக்கொண்டு கூட இந்த வெறும் 3 எழுத்துக்களை மட்டும் நீங்கள் உச்சரித்துவிட்டு அந்த நாளை தொடங்குங்கள். அதற்கு பிறகு பாருங்கள், அன்றைய இரவு வரைக்கும் நீங்கள் நினைப்பது அனைத்துமே உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் செல்வத்தை தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும். அப்படியான அந்த வார்த்தைகள் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். அதுதான் அலிஃப் லாம் மீம். இந்த 3 எழுத்தை 3 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும், நீங்கள் தூங்கி விழித்தவுடனேயே. அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அன்றைய இரவுக்குள் இது தேவையை பூர்த்தியாக்கி தரும். இப்படியே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது. இன்னும் செல்வத்தை தாராளமாக கொடுக்கும். இன்னும் இந்த வார்த்தையை நாம் உச்சரித்தோம் என்றால் செல்வம் பூமிக்கு அடியில் இருந்தால் கூட தரையை பிளந்து கொண்டு வெளியில் வருமாம். இதற்கு அப்படியான மகத்துவங்கள் இருக்கின்றது. அல் குர்ஆனில் வரக்கூடிய முதல் எழுத்துக்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. அதே போல இந்த எழுத்துக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. இந்த எழுத்துகள் அனைத்தையுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள். இதன் அர்த்தத்தை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இதன் பொருள் யாருக்குமே தெரியாது. நீங்கள் அல் குர்ஆனின் தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்தால் கூட தமிழிலும் அலிஃப் லாம் மீம் என்று தான் வரும். இதனுடைய பொருளை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான். அதனால் இது போன்ற குர்ஆனில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு அதிகளவு சிறப்புகள் இருப்பதாகவும் இதுதான் இஸ்முல் அஹ்லம் என்று கூறப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நினைத்த காரியம் நடக்க வேண்டுமோ, இன்னும் செல்வம் கையில் வர வேண்டுமோ, இன்ஷா அல்லாஹ் இந்த 3 எழுத்தை உச்சரியுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வாருங்கள். உங்களுக்கு ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது. இன்னும் செல்வம் பரக்கத்தாக வரும். எப்படி என்றால் தரையை பிளந்து கொண்டு நமக்கு பரக்கத்தை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இதனை செய்து பாருங்கள். எந்த ஒரு அமலையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஏதாவது ஒரு அமலில் நம்முடைய காரியம் வெற்றி பெறும். இன்னும் நாம் நினைத்தது நடக்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கும் அது முடிவாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புத வார்த்தையை இன்றிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வாருங்கள். நினைத்தது அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.